கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த செடியை பாருங்கள், இந்த பூ இது பாரம்பரிய நல்ல மெடிசன். ஆழமான காயத்துக்கு இது போட்டால் பரிபூர்ணமாக சுகமாயிரும். வேத வசனப்படி ஆத்மாவுக்கு நல்லது. வேத வசனங்கள் ஆத்மாவுக்கு நல்லது, சரி நல்லது. அதே மாதிரி காயங்களுக்கு இந்த கிராம பகுதியில் வரும்போது பாருங்கள், இதை சொல்லி கொடுப்பாங்க. இந்த செடியை நல்லா கவனிங்க. பார்த்தீங்கன்னா இந்த காலமான காயத்துக்கு சூரில் மருந்துகள்லாம் போட்டிங்கன்னா இந்த மருந்து நல்லா பிழிஞ்சு அந்த சாறு எங்கே காயம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா பரிபூர்ணமாக குணமாகிடும் இல்லைங்களா? கண்ணை நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, இதை பார்க்குற கேட்குற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 103 சங்கீதம் 3வது வசனத்தின்படி அவர் அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி என்ற வசனத்தின்படி எரேமியா 33வது அதிகாரம் 6வது வசனத்தின்படி இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர் பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று வார்த்தைப்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆழமான காயத்தை தேவனே ஆற்ற போகிறதற்காக சோத்துறோம். சரீரத்தில் காணப்படுற காயங்களுக்கு அன்றே இந்த செடி மருந்து வாங்கி கர்த்தாவே இதை பார்த்து கிராமம் எங்கே பண்ணாலும் வாங்கி அன்றே பறித்து அன்றே உடம்புக்கு போட கர்த்தர் கிருபை தருவீராக. அன்றே கண்களுக்கு பார்க்க கர்த்தர் நீ செய்ய போகிறதற்காக ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செடி எங்கே பண்ணாலும் கண்ணில் அவங்களுக்கு பார்க்க கர்த்தர் கிருபை தாரும். இது மட்டுமே ஒவ்வொரு குடும்பங்களை பாதுகாத்துக்கொள்ளும். நீங்கள் மகிமைப்படுவீராக. அன்றே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிற தமிழ்நாடு, இந்தியா, உலகத்தில் ஒவ்வொரு மருத்துவர்களுக்காய் நர்சுகளுக்காய் அன்றே மருத்துவ சிகிச்சை பெற்ற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விடுதலை தந்து வீட்டுக்கு அனுப்புவதற்காக சோத்திரம். பாதுகாத்தல் மகிமையோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமேன்.